ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு என்னுடைய சிம்பிள் லஞ்ச் மெனு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, முட்டை பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல் மற்றும் அப்பளம். வாங்க பார்க்கலாம். ஒரு வாணலியில் சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு வதக்கி அதில் வெட்டி வச்ச கத்திரிக்காய்களை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 3 தேங்காய் துண்டுகள். ஒரு வாணலியில எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அது கூட எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், நறுக்கிய பச்சை மிளகா, பூண்டு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதோட நான் கல்லுப்பும் சேர்த்துருக்கேன். வதக்கிறதுக்கு நான் குறைஞ்ச அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இன்னும் அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிய பிறகு 2 தக்காளியை அதோட போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி மசாலா கரைஞ்சிராம இருக்க சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதோட வதக்கி எடுத்து வச்ச கத்திரிக்காய்களை சேர்த்துக்கணும். சிறிது நேரம் இதை தட்டு போட்டு மூடி வெந்த பிறகு இதோட ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதோட ஒரு 1/2 தக்காளியும் சேர்த்து கரைச்சி இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதில் எடுத்து வச்ச தேங்காய் துண்டுகளை நல்லா மைய விழுத அரைச்சி இதோட சேர்த்து கொதிக்க விடணும். தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் கருவேப்பிலை இலைகளை போட்டு இறக்கணும். இப்போ நம்ம சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தயார். அடுத்ததா முட்டை பொரியலுக்காக ஒரு சின்ன கிண்ணத்துல தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு சிறிதளவு தண்ணி போட்டு கலக்கி அதில் 3 முட்டைகளை சேர்த்து நல்லா அடிச்சு வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி 3 பச்சை மிளகா, சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதோட அடிச்சு வச்ச அந்த முட்டையை சேர்த்து மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். அடுத்ததா பீன்ஸ் கேரட் பொரியலுக்காக ஒரு வாணலியில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி துண்டுகளாக்கி வச்ச கேரட் பீன்ஸ் இவைகளையும் சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். காய்கறிகள் 3/4 பதம் வந்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு 2 துண்டுகள் தேங்காய் அளவுக்கு நல்லா திருகி அதையும் சேர்த்து நல்லா அதோட போட்டு பெரட்டி எடுக்கணும். நம்முடைய கேரட் பீன்ஸ் பொரியலும் இப்போ தயாராகிடுச்சு. இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.